இன்னைக்கு என் கூட இருக்கிறது வந்து விக்னேஷ் அப்படின்ற ஒரு ட்ரேடர். சென்னையில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி அட்டெண்டட் டிசம்பர்ல நீங்க அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆமா ஆமா ஐ திங்க் ஆமா yes. டிசம்பர் 2023ல சிம்பிள் ட்ரேடர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஒரு ட்ரேடர். ஸோ அவரோட ஜேர்னியும் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த இன்டர்வியூ. ஸோ லெட் ஸ்டார்ட். விக்னேஷ் சார் வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே. ஸோ என் பேர் ரொம்ப வந்து அதான் பேர் சொல்லிட்டீங்க, விக்னேஷ். ஆமா, சரி நீங்களே வந்து இன்ட்ரோ கொடுத்துருங்க. ம், உங்களை ம், பத்தி ம். நீங்களே சொல்லிடுங்க. ஆமா பிரதர், விக்னேஷ். நான் வந்து என்னன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் brother. அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன் நானு. ஒரு பிரைவேட் கம்பெனில ப்ரொடக்ஷன் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். செகண்டரியா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து பண்ணணும், பிரைமரியா ஒர்க்கை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுல மீட் ஆன விஷயம் தான் வந்து இந்த ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து ட்ரேடிங்லாம் நான் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசம் மாசம் கண்ண மூடிட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாள் அடைவில் பார்க்கும்போது கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சேன். ம், அந்த ஸ்விங் ட்ரேடிங்மே கூட பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ப்ரொஃபஷனலாம் கிடையாது. ஆஹ் எங்கேயோ ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்கறது, எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸிட் ஆகுறது, லைக் இந்த யூடியூப் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு ம், ம், சில இண்டிகேட்டர்ஸ் ஒரு 2 3 இண்டிகேட்டர்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு பண்ணுவோம். ஸோ அதுல எனக்கு கிடைச்ச ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா வந்து 100% வந்து ரிசல்டன்டா இல்ல அதுல நான் பண்ணும்போது. ம், ஸ்விங் ம், ம், ட்ரேடிங்கே சொன்னேன், டெய்லி ட்ரேட் ம், கிடையாது, ஸ்விங்குக்கே வந்து பெருசா கிடைக்கல. ம், சில நேரம் நம்ம வெளியே வந்துட்ட பிறகு பார்த்தா இன்னும் டபுள் மடங்கு கூட போயிருக்கும் பிரைஸ். ஆனா நமக்கு ஏன் வெளியே அதுக்கு மேல போகிறது தெரியாது நமக்கு இல்லையா, ஏன்னா இதுதான் டெஸ்டினேஷன் தெரியல எனக்கு ஸ்விங்லயே. பட் ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தப்ப உங்களுடைய வீடியோஸ் நான் வந்து எதை பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க ஒரு வீடியோ. லெசன் வீடியோஸ் எதுவும் பார்க்கல. அதுல நீங்க சொல்லியிருந்தீங்க ட்ரேடிங் ரொம்ப நாள் ஒரு டைப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்க ஃபாரின் போயிருந்தப்போ உங்களுடைய பாஸ் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த விஷயத்துல இருந்து உங்களுடைய அந்த ட்ரேடிங் வியூவே மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட்டுங்களா? correct. அது ஒரு வீடியோ. நீங்க மத்தவங்களோட வியூஸ்ல இருந்து பாருங்க, எப்பவுமே நீங்க பண்றதாவே இருந்து பண்ணாதீங்க, அவங்களோட வியூஸ்ல இருந்து அதர் ட்ரேடர்ஸ் வியூஸ்ல இருந்து பாருங்க அப்படின்னும் போது உங்களுடைய அந்த டோட்டல் ட்ரேடிங் இதுவே மாறுச்சுன்னு சொல்லுங்க. அது என் மைண்ட்ல ரொம்ப ரிஜிஸ்ட் ஆச்சு அந்த வீடியோ ஒண்ணு. Okay. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அந்த இதுல போட்டிருந்தீங்களே இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க இது பண்ற மாதிரி போட்டிருந்தப்போ ஸோ ஃபைன் ஓகே, நமக்கு இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவா தோணுது. ரெண்டாவது முக்கியமா ஒரு விஷயம் நாங்க சொல்லணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து ஒரு 1 2 பேரை வந்து நமக்கு ஃபேவரா வந்து பேச வைக்கலாம் ஒரு வீடியோல, கமெண்ட்ஸ்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனா ஒரு கமெண்ட் செக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், அது வந்து ஒரு பயாஸ்டா இல்லாம ஏதோ சம்திங் ஒரு ரீச் இருக்குன்றது நமக்கு தோணும் இல்லையா? உண்மையா உண்மையா ஒரு என்ன சொல்றது, செயற்கையா பண்ணாம இயற்கையா வந்த விஷயம் மாதிரி இருந்துச்சு அங்க பார்க்கணும். அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ சந்தோஷங்க. அப்போ ஒரு ஒரு ட்ரஸ்ட் கிடைச்சிது நமக்கு. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் கிடைச்சிது. ரெண்டாவது விஷயம், சில சில அதர் வீடியோஸோடைய கமெண்ட்ஸ்ல யாரு சாதாரணமா பேசுறோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகலாம், கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒர்க் ஆக தான் செய்யுது, ஆனா லைவ்ல போகும்போது ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்களுடைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன் நான். ஜஸ்ட் Okay. ஒரு யூடியூப் வீடியோஸ்ல. ம், 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 So, அப்போ ஒரு 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 அது ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் கிடைச்சிது. ஸோ இதை அட்டன் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா உண்மையாவே இதுக்கு முன்னாடி நான் எதுவும் இந்த மாதிரி அட்டன் பண்ணது கிடையாது கிளாஸஸ் ம், எதுவும். நான் சொன்னேன் ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு அது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுக்கு நம்ம கிளாஸஸ் எதுவும் அட்டன் பண்ண தேவையில்லை இல்லையா? சும்மா இந்த ஃப்ரீயாலாம் சில பேர் திடீர்னு இந்த செமினார் மேலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ம், சும்மா ஒரு 1/2 hour 1 hour இப்படி தான் பண்ணாரு. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுல ஒரு நம்பிக்கை கிடைச்சது எனக்கு. சோ அதன் இதுலதான் வந்து நான் என்ன பண்ணேன்னா உங்களோட இதுல வந்து ஜாயின் பண்ண அப்புறம் வந்து அந்த எஸ்டிஎம்பி லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிறைய ஃபியர் இருந்துச்சு. இது என்னடா இது, இது வந்து இது உள்ள போனாலே வந்து பயங்கர டேஞ்சர் போல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். மார்க்கெட்னாலே வந்து ரொம்ப டேஞ்சர் போல, ஏன்னா அப்படித்தான் நம்ம சுத்தி பேசுறதெல்லாம் காதுல கேட்டுட்டு இருந்தோம். ம். இது வெளியே இருந்து பார்க்க அப்படி இருக்கும், உள்ள போனோம்னா வந்து வேற இருக்கும். ஸோ அப்புறம் நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்ட பிறகு வந்த கிளாரிட்டிஸ் என்னன்னா எல்லாமே புதுசா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்னா இப்படின்னு ஒரு மனசுல வச்சிருந்தேன் இல்லையா, ம். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நீங்க அதுதான் அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே சிம்பிளாவே இருந்துச்சுன்னா இவ்வளோ ட்ரபிள்லாம் கிடையாது போல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் போல இல்ல, நமக்கு தேவையான டைம்ல போய் பண்ணிட்டு வந்துட்டா மட்டும் போதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். Okay. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்தா. நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ரெக்கார்டர் கொடுத்துருந்தீங்களே எனக்கு, ம், நீங்க அதை நான் நிறைய டைம் பார்த்தேன், திருப்பி 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 படிச்சேன்.
ஈவன் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அடுத்த வாரமேலாம் நான் பண்ண நீங்க தான் சொன்னீங்களே டிசம்பர்ல வந்து நம்ம ஐ திங்க் நம்ம படிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதான் நான் ஒரு கொஞ்சம் நாட்களா தான் வந்து அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ம். நல்லா வீடியோ பார்த்தேன். திருப்பி திருப்பி நீங்க எந்தெந்த இடத்துல நல்லா சொல்ல வரீங்க அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல ரொம்ப மார்க்கெட்டோட கிளாரிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம நம்ம நினைச்சதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஓகே. நினைக்கிறேன். அதுதான். ஓகே. ரொம்ப ஸோ சந்தோஷம். ஆமா ஏன்னா பர்டிகுலரா ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றது. நம்ம இந்த எஸ்டிஎம்பி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகு நீங்க ம். சொல்லியிருந்தீங்க இது போதுங்க, இது இது வந்து இதுவே டெய்லி கொடுக்குங்க அப்படின்னு சொன்னீங்க ட்ரேடு. இது போதுங்க, இதுவே ட்ரேட் கொடுக்கும். சும்மா ஏகப்பட்ட 50-60 செட்டப் எல்லாம் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல, கன்ஃபியூஷன் தான் அதிகமா வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கண்டினியூஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ம். ம். ஆமா, நல்ல வால்யூம்ல ஸ்டாக்ஸ்ல கண்டிப்பா நடக்குது. நீங்க சொன்ன விஷயங்கள் ஆப்வியஸ்லி 99% நடக்குது. சரிங்களா? ம். ம். 99% நடக்குது. 1% நடக்காம இல்ல. மேபி அது அடுத்து அந்த ட்ரேட் இல்லனாலும் அது 2வது 3வது ட்ரேட்லயாவது நடந்திருக்காது அந்த விஷயம். மேபி ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆனாலும், ம். அதுல ம். சம்திங் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும், அடுத்த ஒரு 2, 3 ட்ரேட்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அத அச்சீவ் பண்ணிட்டு வர முடியுது நம்மளால. ம். ஃபர்ஸ்ட் விஷயம். ம். ம். எவ்ரிடே நடக்குது அப்படின்றனால நம்ம வந்து ஒரு 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 ரன்னிங்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. என்ன இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு புடிச்சுக்கலாமே, டெய்லி நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட். ஓகே. சொல்லுவீங்களா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வாங்க போறோமா இல்ல நான் சென்னை ஏர்போர்ட் வாங்க போறேன். கரெக்ட். வாங்க போறதில்லை. ஓகே இன்னைக்கு இல்லன்னா என்ன, இப்ப நான் வேலைக்கு போறேன், அங்க ஒரு நாள் டைட் ஆச்சுன்னா விட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் அவ்வளவுதான். ஏன்னா ம். டெய்லி இது நடக்க போகுதுல்ல. ம். 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 மாசத்துல ஒரு வாட்டியோ வாரத்துல ஒரு வாட்டி நடக்க போறது இல்ல. ஸ்டாக்ஸ்ன்னு இருந்தா மேல மூவ் ஆகணும் இல்ல கீழே மூவ் ஆக வேண்டியதுதான். இல்லனாலும் சைடு வேஸ்ல நிக்க போகுது. அன்னைக்கு நம்ம பண்ண வேணாம்னு நம்ம ஒதுங்கிக்க போறோம். அவ்வளவுதான். ம். ஸோ ம். ஃபர்ஸ்ட் விஷயம் எவ்ரிடே வந்து ஆப்ஷன்ல நமக்கு சாரி எவ்ரிடே வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது ஃபர்ஸ்ட். ம். 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 இந்த மாதிரி நீங்க சொன்ன செட்டப்ல அந்த ஜோன்ஸ் வரைஞ்சு வெயிட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே. ஜோன் இல்லைன்னா இதுல ஃபெயிலியர் ஆனா இன்னொரு ஜோன் இருக்க போகுது, அடுத்த ஜோன் போதானே போகுது, இல்ல அங்க இருந்து பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வரதானே போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது மேலே கீழே. ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது. அங்க ம். தப்பு நடந்தாலும் அதை புடிச்சுக்க முடியுது. நம்ம நினைச்ச மாதிரி நடந்தாலும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இந்த ப்ரோக்ராம் மூலியமா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க லெஸ் இஸ் மோர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ம். போதுங்க இது கொஞ்சம் ஒண்ணு பண்ணா கூட நல்ல நல்ல விதமா பண்ணிட்டு போவோம், நிறைய நினைக்காதீங்க. அதே மாதிரி சில நேரம் ஒரு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு. ம். விதின் 9:50னா 10 o'clockல முடிஞ்சிடும் அந்த ட்ரேட் எனக்கு. விதின் ம். 10 o'clockல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பண்ண ஃப்ரீயா இருப்பேன், ரிலாக்ஸ்டா இருந்துரும் போதும் அப்படின்ற மாதிரி. அந்த லெஸ் இஸ் மோர்ன்ற வார்த்தை நீங்க சொல்லும்போது அது அது இதுல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. போதும் ஒரு ரிலாக்ஸ்டா இருப்போம். மதியம் 2 மணிக்கு ஷிஃப்ட் ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னு போதும் இல்லையா, நம்ம ஒரு ட்ரேட நல்ல ட்ரேடா பண்ணிட்டோம், நல்லா சாட்டிஸ்ஃபைடா பண்ணிட்டோம் போதுன்ற லெஸ் இஸ் மோர் அப்படின்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது விஷயம் ஏன்னா ஃப்ரெஷ் அப் தேவையில்ல. ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் பண்ணுமா 5 ட்ரேட் பண்ணாதான் பிடிக்க முடியுமா இல்ல அப்படின்னு இல்லாம அந்த ஒரு ட்ரேட்லயே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது நமக்கு கிடைக்கிறது. நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும்போது ஒரு ட்ரேட்லயே நம்ம அதை ரீச் பண்ண முடியும், நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நெவர் பாதர் அதர் திங்ஸ். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தேவையில்ல. நியூஸ்ல என்ன சொன்னாங்க, இல்ல கம்பெனில என்ன நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குதா, எதுவும் தேவை கிடையாது. எனக்கு தேவை கேண்டில். கேண்டில்ல கிரீனா ரெட்டா ரெண்டு தானே. அதுல மேல போதா கீழே போச்சா, கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுதா, இவ்வளவுதானே நமக்கு தேவை. ம். அவங்க ம். அங்க ம். என்னனாலும் அது இங்க தானே தெரிய போகுது, கேண்டில்ல ம். தெரிய போகுது இல்லையா. ம். ம். So அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த அதர் திங்ஸ் எல்லாம் பார்க்க தோணல. இங்க ரைட் சைடுல பிரைஸ், லெஃப்ட் சைடுல கேண்டில் அவ்வளவுதான். அண்ட் ஓகே. லாஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து, நீங்க சொல்வீங்க ஆஹ் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இது சைட் வேஸ் இது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்லி என்ன பிரயோஜனங்க நமக்கு அது இல்லையா. சோ நம்ம அப்ப நீங்க அப்போ ஒரு ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்தீங்க. நம்ம வந்து பழசு லெஃப்ட்ல இருந்து பாத்துட்டு வராதீங்க, ரைட்ல இருந்து டிரா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் ம். நம்ம ம். ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்து என்ன நடக்க போதும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா. கரெக்ட். அந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரைட்ல இருந்து போகும்போதுதான் வந்து நமக்கு அடுத்து அது எந்த ஜோனுக்கு போய் ரீச் ஆகும், இல்ல எந்த ம். ஜோன்ல திருப்பி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு புரியும் இல்லையா. ம். 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 அந்த விஷயம் வந்து ரொம்ப இந்த இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன அந்த ஜோன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆனதா இருக்கட்டும், இல்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாப் லாஸுக்கு ஒரு கிளாரிட்டி. ஏன்னா முன்னாடி ஸ்டாப் லாஸ் பத்திலாம் தெரியாது. சும்மானா கொஞ்சம் நெகட்டிவ்ல வேகமா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டு வெளியே வந்துரும். பட் அது என்ன ம். ஆகுதுன்னா அது போய் ஹிட் ஆகாம ஜஸ்ட் கடைசியில விக்கோட மேல போயிடும் அது.
ம், ம், ம். அந்த இடத்துல பயந்து நம்ம அவுட் ஆகி வெளியே வர தேவையில்ல. அது அந்த கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கும்போது கடைசியில அது ஸ்டாப் லாஸ் கூட போய் ஹிட் ஆகல. ஆனா ம், இதுக்கு ம். முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், ஆஹா இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அந்த அந்த ரெட் கலர் கேண்டில பார்த்த உடனே வந்து ஆஹா இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவோம். பட் இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கு. இது என்ன ஜோனுக்கு மேல தானே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு வீக் எக்ஸ்டென்ஷன் தானே. இறங்க போது திருப்பியும் அடுத்து ஏற தானே போகுது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது. ஸோ ஓகே. இந்த ஸ்டாப் லாஸ்க்கு உண்டான பயமும் கிடையாது. இது இது டவுன் ட்ரெண்ட் தான்ற ஒரு பயம். இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு வீக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. அதெல்லாமே. சோ இது நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல. ரொம்ப சந்தோஷம். பட் இதெல்லாம் வச்சு நீங்க ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றீங்க. ஆப்ஷன்ஸ் பக்கம் இன்னும் ஸ்டாக்ஸ்ல வரல. ஆமா ப்ரோ. அந்த பக்கமே போல. இது வரைக்கும் ஏன் நான் போல. வரலீங்க? இல்ல என்னன்னா இல்ல இந்த நான் இன்னும் ஸ்டாக் கேட்டுறேன். ஊரே ஆப்ஷன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அது விட்டு காலு பை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆமா இந்த காலத்துல ஆமா இன்னும் நீங்க ஏன் ஆப்ஷன்ஸ் பக்கம் வரல? எனக்கு பர்சனலா தோணு விஷயம் என்னன்னா ஆம், இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே இந்த பிரீமியம்னு சொல்லுவாங்க. ம், அப்புறம் ம். இந்த அட்ட மணி, இந்த மணி இந்த மாதிரி நிறைய இந்த டிகே ஆவறதுன்னுவாங்க. அப்புறம் எக்ஸ்பைரி இது மாதிரி கேட்கும் பொழுது நிறைய விஷயத்த கேள்விப்படுறேன் காதுல. சோ இப்ப ஸ்டாக்ஸ்ன்னு போயிட்டுன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பை செல்ல மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ம், ம், ம். இறங்குச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும். இல்லட்டா என் ஜோனுக்கு போதான் நான் செல் பண்ணி வெளியே வந்தேன். இந்த ம், பிரீமியம் இஷ்யூ எல்லாம் இல்ல இல்லையா? இந்த ம், பிரீமியம் லைக் ம். மேபி சில இதுல இன்னும் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா ஆப்ஷன் பையிங்க பொறுத்த வரைக்கும் சைட் வேஸ்ல போனா கூட நம்மளுடைய பிரீமியம் வந்து வாஷ் அவுட் ஆயிடும்னு வந்து ட்ரூ. கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம இதுல அந்த பிரச்சனை இல்லை எனக்கு கிடையாது ஸ்டாக்ஸ்ல. ம், ம், என்னால ம். ரிலாக்ஸ்டா பண்ண முடியுது. ரெண்டாவது ஆப்ஷன்ஸ்னு போகும்போது கொஞ்சம் காசு இருந்தா கூட லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸ் கொஞ்சம் என்னால பண்ண முடியுது. இப்போதைக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியுது. அதனால ஓகே இதுல நம்ம நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டோம்னா அப்புறம் நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ள போய்க்கலாம். ஏன்னா ம், இதுல ம். அந்த இஷ்யூஸ்லாம் எனக்கு இல்ல எனக்கு சப்போஸ் சைட்வேஸ்ல போச்சுன்னா எனக்கு லாஸ் ஆகும்னு சொல்றதோ இல்ல எக்ஸ்பைரி டேல இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எதுவும் இல்ல அப்படின்றனால நான் இப்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஸ்டாக்ஸ்லயும் அதே எனக்கு நடக்குது இல்ல. எனக்கு அதே ரிசல்ட் கிடைக்குது. நீங்க ஓகே. சொல்யூஷன் சிஸ்டம் படி அது என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்றனால நல்ல ம். ஹை வால்யூம் உள்ள ஸ்டாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் மறுபடியும் வேற மாரி கேட்கறேன். உங்க ஆசைய தூண்டுற ஆ, மாரி ஆ. கேட்கறேன். சொல்லுங்க. ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்றதுக்கு வந்து எக்ஸ்பைரி டே எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா காசு இருந்தா போதும். ம், 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 ஆம், ஒரு ஒரு லாட்டுக்கு ரூ. 500 1000 இருந்தா கூட ம். போட்டு அது வந்து ஆமா 5000 10,000 எல்லாம் பண்ணிடலாம்ல. அதுக்கு அப்படியெல்லாம் கரெக்ட். வந்து நிறைய பண்றாங்க. பண்றதை நீங்க பார்த்திருக்கலாம். பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். சோ அந்த ஒரு 2000 ஆசையெல்லாம் தான் எப்படி போடுவாங்க. பட் கட்டுப்படுத்துறீங்க? அவுட்புட்டே அந்த 2000 தான் போடுவாங்க. பட் 2000 இந்த பக்கம் வந்துரும் அப்படின்ட்டு அந்த அந்த அளவுக்கு ஆசையெல்லாம் எடுத்துருவாங்க. எப்படி நீங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்ல brother, நான் என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா உள்ள போயிட்டு நான் இவ்வளவு லாஸ் பண்ணிட்டேன் இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத விட முன்னவே நிறைய பேர் என்னதான் சொல்றாங்கன்றத நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ம், ம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கலாமா நம்ம உள்ள போயிட்டு அதுக்கு ரெக்கவரே ஆக முடியாத நிலைமைக்கு வந்துட்டு அந்த அந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றது திருப்பி ஒரு ஓட்டத்தை நான் ஓட ஆரம்பிக்கணும் லைஃப்ல. ம், ம், ம். அந்த விஷயங்கள்னாலதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். brother, நீங்க இவ்வளவு காசு போட்டு ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கு இவ்வளவோண்டு இருந்தாலே நீங்க இதுல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ம், ம். அதுதான் சோ என்னோட இன்னும் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டுமே நம்ம நம்ம மைண்ட்ல ஒரு கான்பிடன்ஸ் இன்னும் கிளியரா வரட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அது உள்ள போகாம இருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டுங்க. ஆம், சோ ஏன்னா டு நான் ஆட் பர்டிகுலரா சொல்லணும்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றனால சம்டைம்ஸ் ஷிஃப்ட்ல இந்த டைமுக்குள்ள நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தா கூட முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடணும் இல்லையா? நான் ஒர்க்ல போயிட்டு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்ற போது எனக்கு ஸ்டாக்ஸ்ல டக்குன்னு நம்ம ஒரு காலையில ஒரு 9:15க்கு உட்காரோம் அப்படின்னா கரெக்டா ஜோன்ல வரும்போது ட்ரேட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு கூட நான் கிளம்பி போயிடுறேன் ஷிஃப்ட்டுக்கு. மேக்ஸிமம் ஓகே, முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அது அந்த ஓகே. ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் போகிறேன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ம். சோ ஸ்டாக்ஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். என்ட்ரி இங்க தான், ஸ்டாப் லாஸ் இங்க தான், ஆமா டார்கெட் அப்படின்னு ஆமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா பட் ஆமா ஆப்ஷன்ல மத்த அந்த கதை விஷயத்த நடக்காது. நடக்காது. ஆமா மத்த விஷயத்த நான் பாதர் பண்ற மாதிரி எனக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படியே நான் ம், சார்ட்ட மட்டும் ம், பார்த்துட்டு ம், ம், ம். எஸ்டிஎம்பியை மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அது ஓகே. பட் நீங்க போற அ இந்த இந்த பாத் வந்து ரொம்ப கரெக்ட்டான பாத்துன்னு நெனைக்கிறேன். மேபி ஸ்லோவா இருக்கலாம். அ ஆமா ஆமா வெளிய இருந்து பாக்குறதுக்கு ஸ்லோவா இருக்கலாம். மேபி உங்களுக்கே சில இடத்துல சில நாட்கள்ல ஆமா தோணலாம். என்னடா இவ்ளோ ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கே அப்படின்னு. ஆ, 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 பட் இது ஆ, வந்து ஆ. சேஃபஸ்டான ஒரு ஒரு ஆமா பாத்துன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஒரு ஆமா ட்ரேடிங் ஆமா சிஸ்டத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க. தட் குட் பி ஆமா bro. எஃப்டிஎஸ், ஆமா bro. லாஜிக்கல் ம் ட்ரேடிங் சிஸ்டம் அது எது வேணா இருக்கட்டும். ஈவன் ஒரு மூவிங் ஆவரேஜே வச்சு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ம் ம் அத வச்சு நீங்க ட்ரேட் எடுக்குறீங்க. பையோ, செல்லோ எடுக்குறீங்க. ஒரு 100 ட்ரேட் ம் எடுக்குறீங்க. அது நீங்க ம் ம் ஸ்டாக்ஸ்ல ம் பண்ணும்போது தெரிஞ்சிரும்.
எவ்வளவு ம். ஒர்க் ஆகுது, எவ்வளவு ஒர்க் ஆகல, ஆமா, எது ஆமா, கரெக்டா. ஆமாமா. பட் அது அப்படியே ஆப்ஷன்ல பண்ணீங்க அப்படின்னா, இந்த ம். ட்ரேட் ஃபெயிலியர் ஆனது வந்து செட்டப்னால ஃபெயிலியர் ஆச்சா, இல்ல டிகேனால ஃபெயிலியர் ஆச்சான்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. இத ஆமாமா. கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிருங்க. அதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து சொல்லவே முடியாது. கண்டிப்பா, எதனால கண்டிப்பா, இது கண்டிப்பா. ஃபெயிலியர்னே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்க்கு அரைவ் ஆகவே முடியாது. அப்ப என்ன கண்டிப்பா பண்ணுவோம்னா, பிரதர். இந்த சிஸ்டமே சரியில்லன்னு அங்கிருந்து இங்க மாத்துவோம். ஆமா. அந்த ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே நம்ம இருந்துற மாரி ஆயிடுது. ஆமா, ஆமா. சோ இப்ப நீங்க ஸ்டார்ட்ஸ் பண்றதுனால இது தெரிஞ்சிரும். ம், ம். 100 இன்னொரு ஆமா. 100 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதோட வின் எவ்வளோ? லாஸ் எவ்வளோ? அப்படின்றத ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். சொல்லுங்க பிரதர். ஆமா பிரதர். அதுதான் அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் கிளாரிட்டியா போயிட்டு இருக்கு. அதனால இத முடிச்சுக்கலாம் நம்ம. நல்லா நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இப்ப நான் பண்ற விஷயங்கள ஒண்ணு ஒண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வரேன். வெதர் அது ஓகே. சக்சஸ் ஆன ட்ரேடா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபெயிலியர் ஆன ட்ரேடா இருக்கட்டும். ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அந்த இடத்துல? ஏன் சக்சஸ் ஆச்சு? இல்ல நம்ம தான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமான்றத அத நான் திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு வரேன் ம், நான். ம், ம், ம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வரேன். சோ அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் காப்பாத்தும்னு நினைக்கிறேன். யாரு காப்பாத்துறாங்களோ இல்லையோ. ஆமா. அந்த நீங்க சொன்னீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரேட் புக்ன்னு ஒண்ணு சொல்லிருந்தீங்க. ஞாபகம் இருக்குங்களா ஒரு வீடியோல? அது நம்ம அததான் நீங்க பழைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆமா. அதுதான், அதான். ஏன் ம். நம்பளதே எடுத்து வச்சுன்னா, நம்பளதே திருப்பி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அதுலயே ஒரு ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? நமக்கு ஒரு 50, 100 ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைச்சிரும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் திருப்பி திருப்பி நடக்க போகுது. அதுதான் வரல. மேபி அந்த மிஸ்டேக் திருப்பி நம்ம செய்யாம இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஏன்னா எல்லா குறைச்சுக்கலாங்க டைமும் அவ்வளவுதான். எல்லா டைமும் இப்ப ஈவன் உங்ககிட்டயே கூட திருப்பி திருப்பி வந்து நம்ம டவுட் கேட்டுட்டு இருக்க முடியாது. இது நடக்குதா அப்படின்னு. சோ அத மாரி எடுத்து வச்சுக்கிட்டு வரேன். சும்மா சின்ன சின்ன ஸ்கிரீன்ஷாட் அப்படியே பண்ணிட்டு வரேன். சூப்பர்ங்க. எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. சோ இப்ப நல்லா இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸா எப்படி இருக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்துக்கு இந்த வருஷம்? மோஸ்ட் பெட்டர் பிரதர். மோஸ்ட் பெட்டர். ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா? நம்ம இன்ட்ராடேக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப ம், எப்படி இப்ப ம், ஆப்ஷனுக்குள்ள போகாம இருக்கணும். அது மாரி இந்த இன்ட்ராடேல போ வேணாம். சும்மா ம். ஏதோ மாச சம்பளம் வரும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு விடுவோம். இல்லாட்டி அப்படியே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான். இல்லன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜா வந்து தான் ஸ்விங்காவது பண்ணுவோம். என்ன இருக்கு? ஒரு 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரம் தானே அப்படின்னு நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சேன். ம், ம், ம். ஓ! நம்ம இந்த சிஸ்டம லேர்ன் பண்ணிட்ட பிறகு இன்னும் ஸ்விங்குக்குள்ள நான் போல. இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ இன்ட்ராடே ஆயிட்டீங்க. ஓகே, ஓகே. ஆமா. இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் ஸ்விங்குக்குள்ள போல எனக்கு. இது கரெக்ட்டா இருக்கு. இது டைம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு எனக்கு. சரிங்க. ஓகே. டைம் சரி. கரெக்ட்டா இருக்குன்றத விட ரிசல்டன்ட் கரெக்ட்டா இருக்கும்போது அதுக்குள்ள இன்னும் போக மனசு வரல எனக்கு. ஓகே. வேற ஒண்ணும் சரி இல்ல. இப்ப நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்ட்ராடே பண்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ஸ்டாக்ஸ்க்கு மேல இருக்குல்ல. நீங்க அத ஆமா, எப்படி ஆமா. ஃபில்டர் அவுட் பண்றீங்க? ஃபில்டர் அவுட் நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தீங்க. அதாவது நெறைய வால்யூம் உள்ள ஸ்டாக்கா சூஸ் பண்ணுங்க. 2வது அப்படி வால்யூம் இருந்தா மட்டும் தான் நெறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. மேல கீழ போகும்ன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம், ம், சோ ம். அந்த விதத்துல நீங்க ஆப்ஷன்ஸ்லயும், ஃபியூச்சர்ஸ்லயும் உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? ம். எஃப்&ஓ ஸ்டாக்ஸ். அதுல அந்த ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே சூஸ் பண்ணி வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்குவேன். F&O ம், ஸ்டாக்ஸ். ஏன்னா ம். அந்த ஸ்டாக்ஸ்ல கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும். மேல கீழன்னு கண்டிப்பா இருக்கு. சரி. அந்த ஸ்டாக்ஸ்ல இல்லாம நான் ஏதாவது வேற எதாவது ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுல நல்ல வால்யூம் அதிகமா இருக்க மாரி இருக்கு. இருக்கும். பிரைஸ் கம்மியா இருந்தாலும் வால்யூம் குரோர்ஸ் கணக்குல இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாரி நல்ல வால்யூம், நெறைய ம், வால்யூம். ம், ம், ம். பையர் செல்லர்ஸ் உள்ள இருக்கிற மாரி. சும்மா அப்படி ஓகே. அந்த கிராஃப் நிக்காம மேல கீழ மூவ் ஆகுற மூவ்மெண்ட் மாரியான இருக்கிற மாரி ஸ்டாக்ஸ மட்டும் சூஸ் பண்ணி அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நான் தான் சொல்றேனே வெறும் 4 ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது. மொத்தம் ஒரு 10 சூஸ் பண்ணா அதுல ஃபில்டர் பண்ணி 4 ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கேன். அந்த 4 ஸ்டாக்ஸ்லயும் ஒரு அதத்தான் நான் 2, கேட்க 3 வரேங்க. சோ இப்போ ஆ, ஆ. எஃப்&ஓ ஸ்டாக்ஸ்னாலும் 185 ஸ்டாக்ஸ் பக்கமா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா, 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 அதுல ஆமா. இருந்து கரெக்ட். 10 எப்படி ஃபில்டர் அவுட் பண்றீங்கன்னு தான் கேட்கிறேன். நான் என்ன இதுல பண்றேன்னா பிரதர், இந்த பிரைஸ வந்து கம்மியில ம். இருக்க மாரி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பிரைஸ் கொஞ்சம் கம்மியில வேணாம் நீ எந்த ரேஞ்ச் பண்ணலாம். எடுக்குறீங்க? 500க்குள்ள தான் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். 500க்கு மேல போவே இல்ல நானு. ஆ, ஆ. 500க்குள்ள தான். ம். ஏன்னா, எனக்கு எப்படின்னா நம்ம மணி நெறைய ஸ்பெண்ட் பண்ணல. இப்ப சப்போஸ் ₹1500க்கு போனோம்னா, அங்க இன்ட்ராடேலயும் லெவரேஜ் குடுப்பாங்க. ம், ம். அதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும். 5 ம், மடங்கு ம். கம்மி அப்படின்னு அதிகமா தான் இருக்கனால, ம், சோ ம், முடிஞ்ச அளவுக்கு 500 கீழ தான். 500 கீழ ம். இருக்க ஸ்டாக்ஸ் தான் சூஸ் பண்றேன். ம். அதுல இது நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. நல்ல அப் அண்ட் டவுன் இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த மாரியான ஸ்டாக்ஸ் மட்டும் தான். ஈவன் ஓகே. ₹100 இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ்ல மூவ்மெண்ட் இருக்கான்றத நான் பார்க்குறேன். ம், 60 ம். ₹60 நம்ம லைக் இந்த ₹60, ₹70 இருக்கிற ஸ்டாக்ஸோட நல்ல மூவ்மெண்ட் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. லைக் இந்த ஐஓபி பேங்க், மகாராஷ்டிரா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, ம், நல்லா அது ம். அந்த மாரி கூட. ஏன்னா அது அது மேபி லைக் ஒரு 10,000 போட்டா கூட அதுல நெறைய குவான்டிட்டிஸ் நம்ம வாங்கலாம். சின்ன ஒரு ம். மூவ் குடுத்தா கூட ஒரு ஒரு 10 பைசே ஒரு ஒரு 50 பைசே மூவ் ஆனா கூட நமக்கு அதுல பிரைஸ் நெறைய குவான்டிட்டி வாங்குறதுனால மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அதுல. நமக்கு பிரைஸ் நல்லா ம். கிடைக்கும் அதுல. அந்த ஓகே. மாரி சூஸ் பண்றது. ஆமா. ஓகே, ஓகே. சோ இப்ப அதுலருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதுலருந்து ஒரு ஒரு 20 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிரைஸ் ரேஞ்ச்ல. ம். ஒரு சரி, சரி. ஒரு 100ல இருந்து 500 ம். ரூபீஸ்க்குள்ள இருக்கிறத ஒரு 20 ஸ்டாக்ஸ் சரி, எடுக்குறீங்க. சரி, அத உங்க வாட்ச் சரி. லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. சோ இப்ப ம். அடுத்த நாள் ட்ரேட் பண்றதுக்கு அந்த 20 ஸ்டாக்ஸ்லயும் எல்லாத்துலயும் ஜோன் மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? அதுலருந்து எப்படி ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும்? எந்த
ஸ்டாக்ஸ்ல ம். ட்ரேட் எடுக்க போறீங்கன்றது உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? இல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதுல இருந்து ஒரு 4, 5 ஸ்டாக்ஸ மட்டும் நார்மலா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கம்மி பிரைஸ்ல. அதுலயும் இருந்து கம்மி பிரைஸே எடுக்கிறேன். இதுல ம், முடியாத ம், பட்சத்துக்கு அந்த பிரைஸ்க்கு போலாம். அதிகத்துக்கு போலாம். ம், ம், லைக் இப்ப நானு ஒரு ஒரு டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல ம். மூவ்மெண்ட் உள்ள ஒரு ஸ்டாக். கரெக்ட். பிரைஸும் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு 200 கீழ இருக்கு. ம், ஸோ ம், மோஸ்ட்லி டெய்லி டாடா ஸ்டீல சூஸ் பண்ணி வச்சிருப்பேன் லிஸ்ட்ல. ம், ம், கம்மி பிரைஸ்ல நெறைய குவான்டிட்டி நம்ம வாங்கிரலாம். குவான்டிட்டி நெறைய ம். வாங்கும்போது ஒரு ரூ. 1 மூவ் ஆச்சுன்னா கூட நல்ல மூவ்மெண்ட்டா இருக்கும் நமக்கு அதுல. ட்ரூ. ம், எஸ்ஜேவிஎன் மிட் கேப்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கும் அந்த மாரி. ம், 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 சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கம்மி பிரைஸா பார்ப்பேன். அதுலயும் நமக்கு ஒரு 4 ஸ்டாக்ல மார்க் பண்ணிச்சு வரல அப்படின்னா, அடுத்து அதுக்கு பிரைஸ்ல போயிட்டு நான் சூஸ் பண்றேன். ஒரு 10 சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, அதுல ஒரு ம். 4, 5 மட்டும் தான் அதுல கம்மி பிரைஸ்ல சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. ஜோன மார்க் பண்ணி வச்சுட்டு, அந்த 4, 5 மட்டும் மாத்தி மாத்தி பார்ப்பேன். ஜோன் பக்கத்துல என்ன ட்ரேட் ஆயிட்டு அதுல மட்டும் ட்ரேட் பண்ணி முடிச்சுன்னா, அதோட அடுத்த ஸ்டாக்ஸ்க்கு போவே மாட்டேன் அவ்வளவுதான். ஓகே. க்ளோஸ் அவுட் ஸோ பண்ணிட்டு அப்படி வந்துருவேன். இப்படி நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வரும்போது, இது ம். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல தொடர்ந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமயே ம். வச்சிருப்பீங்க. ஸோ இதுல ஆமா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆமா. இது இல்லன்னா ஆ, அடுத்துக்கு போயிரலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆமா. இந்த அதிக ஒரு எக்ஸஸாவே வச்சிருப்பேன். பட் பிரைமரியா ஒரு 4 ஸ்டாக். பிரைமரி பிரைமரியா ஒரு 4 4 ஸ்டாக். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்படி இப்படி ஆமா. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வரும்பொழுது, இது ஒரு 4 வந்து ஆமா. தேங்கிரும். ஆமா, ஆமா, ஸோ அந்த ஆமா. 4 என் என்னவா இருக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த உங்களுக்கு? மாரி. உங்களோட அந்த இப்போ 4 இருக்கிற ஒரு 4 சொல்லட்டுங்களா? ஃபேவரைட்னா 4 ஆ. என்னவா இருக்கும்? இப்போ ரீசென்ட்டா இருக்கிற 4 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா ஸ்டீல் 1, ஓகே. எஸ்ஜேவிஎன் 1, ஓகே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் 1, ஐஓபி. ஓகே. ஃபோர்த் வந்து மகாராஷ்டிரா பேங்க். வைரஸ். ஓகே. ஓகே. இத தாண்டி நான் போனேன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இதுல ம் வந்து நீங்க ஜோன்ஸ் மார்க் பண்ணி ட்ரேட் இருக்கான்னு பாக்குறீங்க. ட்ரேட் பார்க்கிறேன், கிடைச்சா பார்க்கிறேன். ஆமா. எடுக்குறீங்க. இதுல வந்து எதுவும் கிடைக்காத மாரி இருந்துச்சுன்னா தான் உங்களோட அடுத்த அந்த ஆமா. அந்த அது மீதி இந்த இருக்கிற வாட்ச் 4 லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு ஸ்டாக்க போறது. மிஞ்சி தான் அடுத்த லிஸ்ட்டுக்கே நான் போவேன். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த F&O ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டே தான். அதுவும் அதுலயும் அதே ஸ்டாக்ஸ் இருக்கும். லைக் இந்த இந்திரபிரஸ்தா கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 சம்திங்ல போயிருக்கு. இந்திரபிரஸ்தா ம், கேஸ், ம், அப்புறம் ம், குஜராத் கேஸ் அப்படின்ட்டு, ம், இது ம், அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல்னு ஒரு அது ₹300 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ம், 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 ம். இந்த மாரி இதெல்லாம் அடுத்த லிஸ்ட்ல இருக்கும். இதுல ஓகே, எனக்கு ஓகே. கிடைக்காத அப்படின்னு வேணா அங்க போவேன். அவ்வளவுதான். சரி. அப்ப பட் இந்த இதுலயே பிரைமரியா ஒரு இதுலயே 4 எனக்கு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. சோ இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு நாள் இதுல ட்ரேட் கிடைக்காம போகுங்க? இந்த 4 ஸ்டாக்ஸ்ல மட்டும். 4லயுமே ஒரு நாள் சுத்தமா கிடைக்கல எனக்கு அப்படின்றா தெரிஞ்சு எவ்வளவு நாள்? நான் பண்ணதுல எனக்கு ஒரு நாள் தான் வந்து ட்ரேடு கிடைக்காம போச்சு. கிடைக்காம போச்சுன்னு சொல்றத விட அன்னைக்கு அது கொஞ்சம் சைட்வேஸாவே போயிடுச்சு. மேல போச்சு, கீழ ம். அந்த ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்திருக்கு. சோ அப்ப மோஸ்ட்லி இந்த 4 ஸ்டாக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து இப்ப ட்ரேட் கிடைக்குது. கிடைச்சிரும். ஏதோ ஒண்ணு. கிடைச்சிருது. அதுல தான் பண்ணிட்டு பையோ இருக்கேன் நானு. செல்லோ இப்போ ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ரீசன் ஆமா ஃபுல்லா அதுல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செல் பை எதுவா இருந்தாலும் சரி, ம். அதுல தான் பண்ணிட்டு இருக்கேன். அத தாண்டி தான் மத்த ஸ்டாக்ஸ். ஓகேங்க. ப்ராசஸே ரொம்ப சிம்பிளிஃபை ஒரு பண்ணிட்டீங்க. 95% எனக்கு இதுல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. அதான். ஓகே, ஓகே. அந்த ஸ்டாக்கே திருப்பி திருப்பி பார்க்கும்போது, இன்னும் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே ஸ்டாக்ல அந்த ஸ்டாக்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபை ஆகிட்டே இருக்கு. திருப்பி ம், திருப்பி அதே ம், தான் ம். பார்க்குறோம். ஐஓபி, டாடா ஸ்டீல், எஸ்ஜேவிஎன், மகாராஷ்டிரா பேங்க். இந்த ம், 2 ம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹100க்கு கீழ இருக்கும். இது ம், இந்த ம். மகாராஷ்டிரா பேங்க் ஐஓபியும், டாடா ஸ்டீலும், எஸ்ஜேவிஎனும் 200 கீழ இருக்கும். ம், ம், ம். இதுல இல்லாத பட்சத்துக்கு வேணா அந்த 300 இப்படி கேட்டகரியா போடுறான். ஜியோ ம், பினான்ஸ்ல ம், பார்த்தா ம். ₹300 அந்த மாரி வரும். ம், ம், ம். அது இல்லன்னா வேணா அடுத்த இடத்துக்கு போறது. குஜராத் கேஸ், இந்திரபிரஸ்தா கேஸ் இந்த மாரி விஷயம். ஓகே, ஓகே. ஆனா நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டில இதுவரைக்கும் பண்ணாதனால நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்க முடியாது. சோ ம். இண்டைசஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? இல்ல ஸ்டாக்ஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? மார்க்கெட்ல ஐ மீன் எல்டிஎஸ்ல அப்படின்னு இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க முடியாது. பிகாஸ் நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பண்றது பண்ணல, இல்ல இல்லையா? பண்ணல, சோ பண்ணல. ஸ்டாக்ஸ் நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்டிஎஸ் ஓட அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கிறேன். சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் நான் சொல்றியா, ஓகே. நீங்க வந்து என்ன சொன்னீங்களோ அந்த விஷயங்கள வந்து நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, ம், ம். நம்மளால அட்லீஸ்ட் டார்கெட் 1 அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டுங்களா? ம், ம், அட்லீஸ்ட் ம். அது நெறைய ட்ரேட்ஸ் வந்து ஜோனுக்கு ரீச் ஆகி கூட நான் டார்கெட் 1ல வெளிய வந்துருவேன். இதுவும் ம், சொல்லணும்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். ம், ஈவன் தோ நமக்கு தெரியும் அது ஜோனுக்கு போய் தான் தீரும் நமக்கு தெரியும். ம், இருந்தாலும் இன்னும் வந்து நம்ம சிஸ்டம்ல நம்ம நம்ம வந்து இப்போ சிஸ்டம் மீன்ஸ் என் சைடுல சொல்றேன். என் ம், சைடுல நான் வந்து ம். ஒரு கிளாரிட்டிக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக டார்கெட் 1 எனக்கு ஃபர்ஸ்ட் போதும்னு நினைக்கிறேன். நீங்க லெஸ் இஸ் மோர் சொன்னீங்களே, அது போதும்னு நினைச்சிட்டு அங்க வெளிய வந்துறேன். பட் ஈவன் தோ அது டார்கெட் 1 அச்சீவ் பண்ண பிறகு ஜோன்ஸ் கூட நெறைய டைம் போயிருக்கு. ம், அத பத்தி ம், நான் வொரி பண்றது கிடையாது. இது ம், இது ம். அச்சீவ் ஆயிட்ட பிறகு, ஐயோ விட்டுட்டோமே அவ்வளவு தூரம் அப்படின்ற வொரி நான் பண்றது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் நெனைச்ச விஷயமே கிடைக்குதுன்றப்ப அதுக்கு சந்தோஷப்படுவோம். கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் நம்ம அந்த ஜோன் வரைக்குமே கூட போலாம் அடுத்த ட்ரேட். அதான் நான் வெயிட் இந்த டார்கெட் 1 நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்ட குடுக்குதுன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஓகேங்க. கரெக்ட்டா நீங்க என்ன சொல்றேன்னா, அந்த ப்ராசஸ் அப்படியே புடிச்சு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஆமா தோழர். அடுத்து இந்த ஆமா. கன்விக்ஷன் தான். அதையும் நீங்க ஆ. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது யாருனாலயும் வந்து கன்வே பண்ண முடியாது இல்லையா? அது அது உங்களோட கண்டிப்பா, கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ்னாலே தான் வரும். ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா, அப்படிதான்.
ஆமா. எனக்கு சிஸ்டம் என்னவோ அதுதான். கரெக்ட். அந்த கன்விக்ஷன் லெவல் தான். ஆனா நீங்க கரெக்ட்டா போயிட்டு இருக்கிற மாரி எனக்கு ஒரு கரெக்ட் பாசிட்டிவ் ஃபீல் ஆகுது. வைப் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த நல்லது. வைப் வித் அஸ். நல்லது. உண்மையாவே. ரொம்ப ஆனா நன்றிங்க. ஸோ அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அ இந்த கோர்சஸ் அப்படின்னு படிக்கும் போதே வந்து பர்ட்டிகுலரா இந்த இந்த பினான்சியல் கோர்சஸ் எடுத்துக்கோங்க. இந்த ம், ட்ரேடிங் கோர்சஸ் ம், ம், அப்படின்னு வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா, அ அ நீங்க ஒரு விஷயம் வந்து அ அச்சீவ் பண்ண விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க வரீங்க. சரிங்களா? ம், அது அது அந்த விஷயம் வந்து திருப்பி எனக்கு வொர்க் அவுட் ஆனா மட்டும் தான் வந்து, அது திருப்பி உங்களால பண்ண முடியாது. கோர்ஸ் திருப்பி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். இல்ல அந்த சிஸ்டம வந்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். ம், அது வந்து 100% உங்க விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, இவங்க வந்து கோர்ஸ் கோர்ஸ் இல்ல. ஆப்வியஸ்லி நடக்குது. அச்சீவ் பண்ண விஷயத்த நீங்க அப்படியே டிரான்ஸ்பரண்டா சொல்லிக் குடுக்குறீங்க. அது அது நடக்குது. அது மூலியமா நெறைய பேர் குரோ ஆகுறாங்க. குரோ ஆகுறதுனால அது நெறைய பேரோட லைஃப் சேஞ்சஸ் ஆகுது. அது மட்டும் உண்மை. ஏன்னா நான் உங்களோட அந்த சில பேருடைய அந்த விட்னஸ் வீடியோஸ் பார்த்தேன். நான் அமரராஜா பேட்டரிஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு 60,000 கிட்ட சேலரி வாங்கினார். அவர் வந்து ஜாப் ஃபுல் டைம் ட்ரேடரா கன்வெர்ட் ஆகியிருக்காரு சொல்லிட்டு, கரெக்ட். ஈவன் தோ அவரும் அதே தான் சொன்னாரு. டார்கெட் ஒண்ணு அச்சீவ் பண்றதே எனக்கு போதுமானதா இருக்கு. ம், ம், ஆப்வியஸ்லி ம். நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த சிஸ்டம் வந்து அ சேஞ்சிங் லைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாத்திக்கிட்டு இருக்கு. சில பேர் நிறைய பேர் லைஃப்ஸ் வந்து மாத்திட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி மேபி இன்னொரு நாள் வந்து நான் அந்த ஸ்டேஜ்க்கு போன பிறகு வேணா நம்ம இன்னொரு இது அட்டெண்ட் பண்ணலாம். ஃபுல் டைம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்படி வந்திருக்கு. புதுசா. கண்டிப்பாங்க. டேக் டைம். ஓகே. எந்த ஆ. அர்ஜென்சியும் இல்ல. ஆமாமா. பொறுமையா ஒரு பொறுமையா. ஒரு 6 மந்த்ஸ் உங்களால கன்சிஸ்டன்ட்டா உங்களோட ஆமா. ஆமா. அந்த ஏர்னிங்ஸ் மேல வர அளவுக்கு ம். நீங்க பண்ணிட்டீங்க போலாம். அப்டின்னா, கொஞ்சம் போலாம். பினான்சியல் பேக்கப் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுங்க. கண்டிப்பா. ஆமா. அவசரப்பட்டு ஒரு நாளைக்கே எமர்ஜென்சி வந்து ஃபண்ட். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போறேன். இல்ல. கிடையாது. தலைகீழா ஆமா. தான் குதிக்க போறேன். கோட்டச்சாமின்னு கவுண்டமணி மாரி குதிக்கிறாதீங்க. நீங்க இல்ல. நீங்க நீங்க வேணாம். இருக்கிற பேஷன்ஸ்க்கு பொறுமையா தான் போவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா. ஆமா. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய வந்து பெருசா லாஸ் பண்ணல. ஆ, ஆ. ஆனா வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப சீக்கிரமா கடன்னு பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆரம்பத்துல ம், உள்ள வரும்போது. ம், ம், ம். ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம்ல. அப்புறம் வந்து பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு தோணுச்சு. கடல வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்விம் பண்ணிலாம் வந்து கடந்துட முடியாது. அத அத ஒரு ஷிப்போ ஒரு டெஸ்டினேஷன் அது ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணா கண்டிப்பா ரீச் பண்ணலாம் நம்ம. சோ அப்படிதான் வந்து இப்போ என்னோட டிராவல் ஒரு ஷிப்ப புடிச்சிட்டோன்ற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா டெஸ்டினேஷன் இத்தன நாள்ல போய் சேருவோன்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்கு. ஆப்வியஸ்லி அதான் உண்மை. ரொம்ப சந்தோஷங்க. சோ அந்த உங்க அந்த ஷிப்ன்றதா வந்து சிம்பிள் ட்ரேடர் மென்டார் ப்ரோகிராம். நீங்க கண்டக்ட் பண்ண அந்த ப்ரோகிராம் ரியலி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ ஐ அம் கிளாட் தட் தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டூ யூ. ஹாப்பி பிரதர். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச் பிரதர். தேங்க் யூ நீங்க பிரதர். நீங்க போற பாதை கரெக்ட்டா இருக்கு. அப்படியே பொறுமையா போய் சேர்ந்துருவீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து பிரதர். கண்டிப்பா அந்த ஆமாமா. இடத்துல இருந்து சொல்லுவேன். மறுபடியும் உங்கள அந்த மீட் பண்றேன். டெஸ்டினேஷன்ல இருந்து கால் பண்றேன். அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து கால் பண்றேன். அங்கிருந்து கால் ஆமா. பண்றேன். ஓகேங்க. ரொம்ப ஆமா. நன்றி. நன்றி பிரதர்.